படிப்புல தோத்துட்டா மத்தவங்க நினைக்கிற மாதிரி உன் வாழ்க்கை இருக்கும். ஆனா நீ ஜெயிச்சிட்டா நீ நினைக்கிற மாதிரி உன் வாழ்க்கை இருக்கும். ஒரு பள்ளிக்கூடத்துல 3 மாணவர்கள் இருந்தாங்க. 3 பேரும் படிக்கிறாங்க. ஆனா 3 பேரோட காரணம் வேற வேற. முதல் மாணவன் ஏ. அவனுக்கு பிடிச்ச படிப்பை அவனே தேர்ந்தெடுத்து படிச்சான். யாரும் கட்டாயப்படுத்தல. யாரும் பயமுறுத்தல. எனக்கு இது பிடிக்கும். இதுலதான் நான் சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சு விரும்பி படிச்சான். இரண்டாவது மாணவன் பி. அவன் பயந்து படிச்சான். மார்க் குறைஞ்சா என்ன ஆகும்? பேரண்ட்ஸ் என்ன சொல்வாங்க? டீச்சர் என்ன நினைப்பாங்க? அவனுடைய புத்தகத்துல பாடங்களை விட பயம்தான் அதிகமா இருந்தது. மூன்றாவது மாணவன் சி. அவனுக்கு அந்த படிப்பு பிடிக்கவே இல்லை. ஆனா பேரண்ட்ஸ் ஆசைப்படுறாங்க. அவங்களுக்காக இதை படிக்கணும் அப்படின்னு தன்னோட ஆசையை மறைச்சுக்கிட்டான். ஒரு நாள் 3 பேரும் தேர்வு எழுதினாங்க. ரிசல்ட் வந்தது. ஒருத்தன் நல்ல மார்க் எடுத்தான். ஒருத்தன் குறைவான மார்க் எடுத்தான். இன்னொருத்தன் தோல்வியடைந்தான். அந்த நாள் தோல்வியடைந்த மாணவன் மட்டும் அழுதுகிட்டு இருந்தான். அவன்கிட்ட ஒரு ஆசிரியர் கேட்டார், ஏன் அழுற? அவன் சொன்னான், சார், நான் படிப்புல தோத்துட்டேன். என் வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சு போல இருக்குயூ. அதுக்கு ஆசிரியர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், ஒரு தேர்வுல தோற்றது வாழ்க்கையில தோற்றதுக்கு சமம் இல்லையோ. மார்க் உன்னோட திறமையே அளக்கலாம். ஆனா உன்னோட எதிர்காலத்தை முடிவு செய்ய முடியாதியூ. அப்போதுதான் அவனுக்கு ஒரு விஷயம் புரிந்தது. படிப்பு முக்கியம். ஏன்னா கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புயூ. ஆனா கல்வி என்றால் மார்க் மட்டும் கிடையாது. கற்றுக்கொள்ளும் ஆர்வமும் கல்விதான். தோல்வியில் இருந்து எழுவதும் கல்விதான். உன் திறமையை கண்டுபிடிப்பதும் கல்விதான். நம்ம நாட்டுல பெரிய மாற்றத்தை உருவாக்கியவர்களை நினைச்சு பாருங்க. காமராஜர் அவர்களுக்கு கிடைத்த கல்வி வாய்ப்பு குறைவாக இருந்தாலும் கல்வியின் மதிப்பை அவர் முழுமையாக புரிந்து கொண்டார். அதனால்தான் ஏழை குழந்தைகளும் படிக்கணும்னு கல்விக்காக பல பெரிய முயற்சிகளை முன்னெடுத்தார். அதே மாதிரி ஒருத்தர் எவ்வளவு படிச்சிருக்கார் என்பதைக் காட்டிலும் அவர் கற்றதை வைத்து என்ன செய்கிறார் என்பதுதான் முக்கியம். அதனால மாணவர்களே, உங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். படிங்க, ஆனா பயந்து படிக்காதீங்க. விரும்பி படிங்க. உங்களுக்கு பிடிச்ச துறையை கண்டுபிடிங்க. உங்க ஆசையை மற்றவர்கள் என்ன சொல்வாங்கன்னு பயந்து புதைச்சிடாதீங்க. ஒருவேளை ஒரு தேர்வுல தோத்துட்டீங்கன்னா அது ஒரு முடிவு இல்ல. அது உங்களை இன்னும் நல்ல பாதைக்கு அழைத்துச் செல்லும் ஒரு திருப்பமாக இருக்கலாம். இன்று உங்களை பார்த்து சிரிக்கிறவர்கள் நாளைக்கு உங்களை பார்த்து, இவன் எப்படி இவ்வளவு உயரத்துக்கு வந்தான் என்று கேட்கலாம். அதனால ஒரு தேர்வின் மார்க்கால் உன் வாழ்க்கையின் மதிப்பை தீர்மானிக்காதே. நீ தோற்றிருந்தால் மீண்டும் எழுந்து நட. நீ குழப்பத்தில் இருந்தால் உன்னை நீயே தேடு. நீ கனவு கண்டிருந்தால் அதற்காக உழை. ஏன்னா படிப்பில் ஒரு தோல்வி வாழ்க்கையின் தோல்வி கிடையாது. நீ விடாமல் முயற்சி செய்யும் வரை உன் வாழ்க்கையின் வெற்றி இன்னும் எழுதப்படவில்லை.